This video sponsored by BuyMode mobile shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா பேசுகிறது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சை பற்றி தான் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதை சமைக்கிறதும் நீங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. சேனக்கிழங்கு வறுவலும் அப்புறமா வீட்டுக்கு தேவையான சாம்பார் ரசம் எப்படி இதை பற்றி எல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதோட ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் டூரும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிழங்கு இது சேனக்கிழங்குல இப்போ சாப்பீஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தேவையான ஒரு தக்காளி, 2 வெங்காயம். நறுக்கிறதுக்குன்ட்டு ஒரு முறை இருக்குது. இது எல்லாராலையும் எங்கள் மாமியார் என்ன நறுக்க விட மாட்டாங்க. ஏன்னா இது கரெக்டாக ஷேப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவங்க தான் எப்போவுமே இதை நறுக்குவாங்க. அவங்க எப்படி நறுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஷேப் கரெக்டாக மாறாமல் நறுக்குவாங்க. ஏன்னா அது கரெக்டாக வந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நான் இப்படி நறுக்கிடுவேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஷேப்பில் வரணும். வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கணும், ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். வச்ச கிழங்க இது மாதிரி வடிகட்டி வச்சிடணும். அடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வளர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு 3ஐயும் போடணும். 3 பொரியவும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதக்கி முடிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் போட்டு அதை திருப்பி நல்லா வதக்கணும். அதையும் நல்லா வதக்கிடணும். அது வதங்கி வர எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சது இங்கே இருக்குது. நல்லா வதங்கும் போதே நம்ம உப்பையும் போட்டுடணும். தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ அது வதங்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கு நம்ம தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான தேங்காய், பூண்டு, அப்புறமா சோம்பு, அப்புறம் இஞ்சி, இது 3 இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் பொடி, அதாவது மிளகா பொடி, இது கரம் மசால் பவுட்ரு. இது பிரியாணிக்குன்ட்டு நாங்கள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். எங்கள் சின்ன மாமியார் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க தான் அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களாம் சின்ன மாமியார்னு ஓட்டு தான் நான் நிறைய போகிறாங்க. சின்ன மாமியார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐயோ, அவங்க கேட்டாங்கன்னா கேட்காதீங்க. சரி விட, அது கட் பண்ணிடுறேன். சரியா, நீ இருமாங்க கிட்ட பார்த்து. சரி, நீ போட்டு இது போட்டு இந்த இப்போ இந்த கரம் மசாலா பவுடர் நம்ம அதையும் சேர்த்துருவோம். இந்த கரம் மசாலா பவுடரில் என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சு இந்த கிழங்கையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடணும். அப்படியே சாப்பிட எப்படி இருக்கும்னா கறி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி, பூண்டு, சோம்பு, அப்புறம் என்ன சொல்கிறோம், தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம மிக்சியில், அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் வதக்கி விட்டது நல்லா பொரி நல்லாவே சேர்ந்துடுச்சு அந்த கிழங்கோட. இப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கிச்சனை பார்க்கணும். நாங்கள் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவையான எண்ணெய் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே அடக்கியிருக்கோம். எல்லாம் நல்லெண்ணெய் இருக்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும், அப்புறமா கடலை எண்ணெயிலேருந்து, அப்புறம் நெய்யிலேருந்து, அப்புறமா நல்லெண்ணெய் எல்லாமே நாங்கள் இதிலே வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நாங்கள் சின்னதாக ஒரு உருளைக்கல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் தேவையான பாக்ஸுங்கெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். பாருங்க,
அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான சிரப்பெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜாமான் எல்லாமே வந்து நாங்கள் இதில் வச்சுருப்போம். கீழே பெரிய பெரிய ஜாமான்லாம் வச்சுருவோம். நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான, அதாவது சமைக்க தேவையான பொருளெல்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். குட்டி குட்டி டப்பாவாக வச்சுருக்கோம். ஏன்னா வந்து அது கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கலான்றதுனால அதை அங்கேயே வச்சுருக்கோம். அடுத்து வந்து அதை பாருங்கள் சமைச்சிட்ருக்கோம். இது பாருங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு, ஆவி போயிட்டுருக்கு. அரைச்சி வச்சு இந்த தேங்காவை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வந்து வதங்கணும். இன்னும் நல்லா கிரேவி மாதிரி வந்து நல்லா வதங்கணும். இப்போ வதங்கியாச்சு. தேங்காய் ஊற்றி அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன் மம்மிச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சமையலை பார்த்துருக்கோம்ல, இந்த சமையல் வந்து மதுரை சமையல்னு சொல்லுவோம் நாங்கள். எங்கள் மாமியார் வந்து மதுரையில் இருந்துக்கிறோம், அதனால அவங்க வந்து மதுரை சமையல் தான் சமைச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு பேர் வந்து அஞ்சரை வெட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையானது எல்லாமே அவங்க எடுத்து அதிலே வச்சுருப்பாங்க. குட்டி ஜாடி இருக்குது, அந்த ஜாடிக்குள்ளே வந்து நாங்கள் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ சமையல் முடிஞ்சிருச்சு, ரைஸ் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா நூக்கல் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு வறுவலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.